நம்ம ஊர் இஸ்லாமிய இந்துக்களின் ஒற்றுமையை உணர்த்த இதை விட என்ன சான்று நண்பர்களே வேணும். அதுவும் இது நம்ம குலதெய்வ சாஸ்தா கோவில்ங்கிறதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் இருந்து புதுக்கோட்டை போகிற வழியில கரையடியூர் பக்கம் தான் இந்த பெருமுடைய சாஸ்தா கோவில் அமைஞ்சிருக்கு. அங்க போன உடனே நம்ம பழைய கிராமத்து ஸ்டைல வாழைத்தார்களை தொங்க விட்ட ஒரு டீ கடை, சுட சுட பருப்பு வடை ஒன்னொன்னா உள்ள போயிட்டே இருந்தது. சரியான ருசி. சையத் இமாம் ஹசாலி மரைக்காயர்னு பெயர் பலகையோட இந்த மசூதி இருக்கு. இந்த கோயிலுக்கு போகிற பெரும்பாலான பக்தர்கள் இங்கேயும் வந்து வழிபடுவாங்க. இஸ்லாமிய முறை நமக்கு தெரியாதனாலும் நமக்கு தெரிஞ்ச முறையில நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த பிணைப்பு எங்க வேர்ல இருக்கிறதுனாலதான் என் உதிரம் என்னை அறியாமல் ஒரு சகோதரத்துவத்தை இஸ்லாமியர்களுக்கு கண்டா இருக்கும். என்னதான் வெயில் பிரிச்சாலும் ஓடை ஏரி ஆறுன்னு தாமிரபரணி கரையோர ஊர்களின் பசுமை ஆள் அமைதியை எடுத்து தரும். அன்னைக்கு இரவே பெங்களூருக்கு திருவள்ளூர்ல இருந்து ரயில் பதிவு செய்தனால குடுகுடுன்னு ரயில பிடிக்க கிளம்பி நெல்லையில அக்கா வீட்டுல கொஞ்ச நேரம் மருமகனோட விளையாடிட்டு அசதிர நல்லா தூங்கி எந்திரிச்சு பயப்பனஹள்ளி கிராசிங்ல வண்டி நிக்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் கபன் பார்க் வண்டி ஏறி கொஞ்சம் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பஸ்ல நம்ம ஏரியாக்கு ஒரே பஸ். பரவாயில்லையே இன்னைக்கு நல்ல நேரமா இருக்கேன்னு பஸ் டக்கு டக்குன்னு கிடைச்சது. இந்த எமிரேட்ஸ் விளம்பரத்தை பாக்குறப்ப ஒரு சில துபாய் நண்பர்கள் எமிரேட்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, நீங்க ட்ரை பண்ணிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் பட்ஜெட்டுக்காக நம்ம துபாய் பயணத்துல நான் அதை சூஸ் பண்ண முடியல. பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம வீட்டுக்கு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ். அது ஒரு 400 மீட்டர் லிப்ட் கேட்டு ஏறி போயிட்டு சட்டப்பட்டு கிளம்பி அமைதியா வீட்டுல ஒரு பரபரப்பான ஒரு ஊர் பயணத்துக்கு அப்புறம் போறப்ப கொஞ்சம் மனம் கலக்கமா இருக்கும். விரதம் முடித்து சாமி கும்பிட்டு ஆபீஸ்க்கு எல்லாம் கிளம்பி போய் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு விரதத்தை முடித்து நாளை முடித்தேன். நன்றி, வணக்கம். நம்ம ஊர் இஸ்லாமிய இந்துக்களின் ஒற்றுமையை உணர்த்த இதை விட என்ன சான்று நண்பர்களே வேணும். அதுவும் இது நம்ம குலதெய்வ சாஸ்தா கோவில்ங்கிறதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் இருந்து புதுக்கோட்டை போகிற வழியில கரையடியூர் பக்கம் தான் இந்த பெருமுடைய சாஸ்தா கோவில் அமைஞ்சிருக்கு. அங்க போன உடனே நம்ம பழைய கிராமத்து ஸ்டைல வாழைத்தார்களை தொங்க விட்ட ஒரு டீ கடை, சுட சுட பருப்பு வடை ஒன்னொன்னா உள்ள போயிட்டே இருந்தது. சரியான ருசி. சையத் இமாம் ஹசாலி மரைக்காயர்னு பெயர் பலகையோட இந்த மசூதி இருக்கு. இந்த கோயிலுக்கு போகிற பெரும்பாலான பக்தர்கள் இங்கேயும் வந்து வழிபடுவாங்க. இஸ்லாமிய முறை நமக்கு தெரியாதனாலும் நமக்கு தெரிஞ்ச முறையில நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த பிணைப்பு எங்க வேர்ல இருக்கிறதுனாலதான் என் உதிரம் என்னை அறியாமல் ஒரு சகோதரத்துவத்தை இஸ்லாமியர்களுக்கு கண்டா இருக்கும். என்னதான் வெயில் பிரிச்சாலும் ஓடை ஏரி ஆறுன்னு தாமிரபரணி கரையோர ஊர்களின் பசுமை ஆள் அமைதியை எடுத்து தரும். அன்னைக்கு இரவே பெங்களூருக்கு திருவள்ளூர்ல இருந்து ரயில் பதிவு செய்தனால குடுகுடுன்னு ரயில பிடிக்க கிளம்பி நெல்லையில அக்கா வீட்டுல கொஞ்ச நேரம் மருமகனோட விளையாடிட்டு அசதிர நல்லா தூங்கி எந்திரிச்சு பயப்பனஹள்ளி கிராசிங்ல வண்டி நிக்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் கபன் பார்க் வண்டி ஏறி கொஞ்சம் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பஸ்ல நம்ம ஏரியாக்கு ஒரே பஸ். பரவாயில்லையே இன்னைக்கு நல்ல நேரமா இருக்கேன்னு பஸ் டக்கு டக்குன்னு கிடைச்சது. இந்த எமிரேட்ஸ் விளம்பரத்தை பாக்குறப்ப ஒரு சில துபாய் நண்பர்கள் எமிரேட்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, நீங்க ட்ரை பண்ணிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் பட்ஜெட்டுக்காக நம்ம துபாய் பயணத்துல நான் அதை சூஸ் பண்ண முடியல. பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம வீட்டுக்கு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ். அது ஒரு 400 மீட்டர் லிப்ட் கேட்டு ஏறி போயிட்டு சட்டப்பட்டு கிளம்பி அமைதியா வீட்டுல ஒரு பரபரப்பான ஒரு ஊர் பயணத்துக்கு அப்புறம் போறப்ப கொஞ்சம் மனம் கலக்கமா இருக்கும். விரதம் முடித்து சாமி கும்பிட்டு ஆபீஸ்க்கு எல்லாம் கிளம்பி போய் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு விரதத்தை முடித்து நாளை முடித்தேன். நன்றி, வணக்கம்.